எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்க ஏர்டெல்லோடைய ஏர் ஃபைபர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 4K செட்டப் பாக்ஸும் குடுத்துருக்காங்க. அதில உங்களுக்கு டால்பி அட்மோஸும் சவுண்ட் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாவே ஏர்டெல்ல இருந்து உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டா இருக்கட்டும், ஜி5ஆ இருக்கட்டும், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அது இனிமே ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறிருச்சோ? சரி ஓகே. ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ இந்த மாரி ஓடிடிலாம் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கல்ல. இந்த ஓடிடி எல்லாத்துலயுமே 5.1 சப்போர்ட் வருதா? நீங்க எல்லாத்துலயும் மூவிஸ் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அதுலலாம் 5.1 சவுண்ட் சப்போர்ட் வருதா இல்லையா? அப்படின்றத சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி இந்த வீடியோ. ஸோ நான் வச்சிருக்கக்கூடிய ஓடிடி அதாவது ஏர்டெல்ல இருந்து நான் ஏர் ஃபைபர் அண்ட் டிடிஹெச் 2மே காம்போல வாங்கியிருக்கிறதுனால எனக்கு இந்த ஓடிடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க இலவசமா தான் குடுத்துருக்காங்க. அப்படி இலவசமா குடுக்கக்கூடிய இந்த ஓடிடி எல்லாத்துலயுமே 5.1 சப்போர்ட் வருதா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா செக் பண்ணி பார்த்துரலாம். அதுவும் லைவா சரிங்களா? அப்புறம் பொதுவாவே சில பேத்துக்கு நிறைய கேள்வி இருக்கும். இந்த அமேசான் பிரைமா இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸா இருக்கட்டும், இந்த மாரி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார், அப்புறம் இந்த மாரி ஆஹா இந்த மாரி எல்லா ஓடிடிலயுமே 5.1 கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ற போல நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஓடிடிலயுமே பார்த்தீங்கன்னா 5.1 சவுண்டு சப்போர்ட் கிடைக்கும். 5.1 தாண்டி உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சரவுண்ட் சவுண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரை எடுத்துக்கோங்க, ஜி5 எடுத்துக்கோங்க, சன் நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏன் அமேசான் பிரைமு, நெட்ஃப்ளிக்ஸு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சவுண்டு கூட எடுக்கும். சரிங்களா? ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 5.1 மட்டும்தான் எடுக்கும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல்ல இருந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இந்த ஓடிடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த 4K குவாலிட்டி, HDR 10+, டால்பி அட்மோஸ் சரவுண்டு சவுண்டு, 3D எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளானில் அதாவது நெட்ஃப்ளிக்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் ரூ. 200 பை பண்ணால் போதும். சைடில் கூட நான் அதோட டீட்டெயில் போடுறேன் பாருங்கள். ஸோ ரூ. 200 கொடுத்தீங்கன்னா போதும். மொபைலில் உங்களுக்கு 720 பிக்சல் தான் சப்போர்ட் ஆகும். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பேசிக் சவுண்டு சரவுண்ட் சவுண்டை உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதுவே மாதம் ரூ. 650 நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் மாதம் ரூ. 650 நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிவைஸ் சேம் டைம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 4 டிவைஸ்லையுமே ஒரே நேரத்தில் பார்த்துக்க முடியும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4K HDR 10+, அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மோஸ் சவுண்டு, 360 ஸ்பேஷியல் ஆடியோ, இம்ப்ரெசிவ் சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஆனால் ஏர்டெல்லேருந்து எனக்கு ஃப்ரீயாக இந்த ஓடிடி எல்லாமே கொடுத்ததுனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ரூ. 200 இந்த மாதிரி ஆவரேஜ் ப்ரைஸில் தான் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ப்ரைஸில் எனக்கு எதுவுமே ஓடிடி ஃப்ரீயாக அவங்க கொடுக்க கிடையாது. அதனால தான் எனக்கு 5.1 மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. இதுவே நான் தனியாக ஜி5ஆ இருக்கட்டும், ஜியோ ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், சன் நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், பிரைம் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக நானே என்னுடைய சொந்த காசை போட்டு அவங்க சொல்கிற அந்த ஹை ரேஞ்சில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் நான் எடுத்தேன்னு வைங்களேன், எனக்குமே டால்பி அட்மோஸ் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? இவங்க ஃப்ரீயாக ஒரு நார்மல் ப்ரைஸில் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுனால தான் எனக்கு 5.1 சப்போர்ட் மட்டும் கிடைக்கிது. சரி ஓகே, வாங்க நம்ம இந்த ஓடிடி எல்லாத்துலேயுமே 5.1 சப்போர்ட் தான் எடுக்குதா அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக வீடியோவில் காட்டிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 650 கொடுத்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தால் தான் எனக்கு டால்பி அட்மோஸ் சவுண்டு எல்லாமே கேட்கும். 5.1மே எடுக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. சரிங்களா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம் வீடியோ இது எல்லாமே ஏர்டெல்லேருந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நான் ரூ. 1900 வரைக்கும் மந்த்லி பில் கட்டினா மட்டும்தான் இந்த 2மே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நான் ரீசார்ஜ் பண்ணலை. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலை. அமேசான் பிரைம் வீடியோ நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் நிறைய பஞ்சாயத்து இருக்குது. ஸோ யாருமே பிரைம் வீடியோன்னு சொல்லி டக்குன்னு போய் வாங்கிடாதீங்க. இதில் நிறைய பஞ்சாயத்து இருக்குது. இதை பற்றி நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வீடியோ வரும். சரிங்களா? ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஓடிடியுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஜி5 ஆப்பை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜி5 ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 5.1ல் தான் கிடைக்கும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு லைவாகவே காட்டிடுறேன். இப்போ இதில் நிறையா திரைப்படங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. இங்கே இப்போ பாருங்கள். இப்போ இந்த டிமாண்டி காலனி எடுத்துக்கலாம். 2 டிமாண்டி காலனி 2. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா வாட்ச் டு பிகினிங்ஸ் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் காட்டினா காப்பிரைட்லாம் வந்துடுங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஓட்டி விட்டாவது உங்களுக்கு நான் வச்சு காட்டிடுறேன்.
ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ பாருங்க. கீழ இன்ஃபோன்னு போட்டிருக்கா, சப்டைட்டில் ஆஃப்ன்னு போட்டிருக்கா, அதில ஆடியோல பாருங்க. தமிழ் 5.1 அப்படின்னு போட்டிருக்குதுங்களா? இப்போ இத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேல பாருங்க ஃபர்ஸ்ட்டா வந்து தமிழ்னு போட்டிருக்கா, 2வது பாருங்க தமிழ் 5.1ன்னு போட்டிருக்குது பாருங்க. ஸோ அப்போ இந்த G5ல பார்த்தீங்கன்னா 5.1 சப்போர்ட் வந்து எனக்கு எடுக்குது. சரிங்களா? இப்போ அந்த 5.1ல தான் நான் வச்சிருக்கிறேன். அதில தான் இப்போ ஆடியோவும் வந்து கேட்குது. நான் வேணா உங்களுக்கு அத லைவாவே செக் பண்ணி காட்டிர்றேன். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து நான் ஸ்க்ரீன வந்து கீழ இப்படி ஆஃப் ஸ்க்ரீனா வந்து காட்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, காப்பிரைட் ஏதாவது பிரச்சனை வந்துரும். இப்போ பாருங்க சவுண்ட் வந்து கேட்கும் பாருங்க. நான் வந்து மியூட்ட வந்து அன்மியூட் பண்றேன். வருதுங்களா? இப்ப சென்டர் ஸ்பீக்கர்ல மட்டும் தான் வால்யூம் வருது. இப்ப நான் அந்த சென்டர் ஸ்பீக்கர வந்து லைன வந்து இப்ப நான் உங்களுக்கு கழட்டி வச்சுர்றேன். உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து கேட்காது. மித்தபடி மியூசிக் எல்லாமே கேட்கும். ஸோ இப்ப பாருங்க, உங்களுக்கு வாய்ஸ் எதுவுமே கேட்காது. ஏன்னா நான் சென்டர் ஸ்பீக்கர வந்து கட் பண்ணிட்டேன். மியூசிக் மட்டும் தான் கேட்கும். பாருங்க படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் சவுண்ட் கூட வச்சு காட்டுறேன் பாருங்க. எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் கொஞ்சம் ஓட்டி விட்டு காட்டுறேன். ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ஸ் எதுவுமே வந்து கேட்காது. ஏன்னா நான் சென்டர் ஸ்பீக்கர வந்து கட் பண்ணிட்டேன். பாருங்க. மியூசிக் மட்டும் கேட்குதுங்களா? ஹெட்ஃபோன் போட்டு கூட கேளுங்க. மியூசிக் எக்கோ மட்டும் கேட்குதுங்களா? ஆனால் சென்டர் ஸ்பீக்கரில் மட்டும்தான் வாய்ஸ் வரும். அது உங்களுக்கு கேட்காது. இப்போ நான் சென்டர் ஸ்பீக்கரை வந்து நான் கனெக்ட் பண்ணி விட்றேன். கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்குது பாருங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து 5.1 வந்து எடுக்குது. இப்போ நான் அதை வந்து லைவ் ப்ரூஃபாகவே உங்ககிட்ட நான் வந்து காட்டிட்டேன். ஸோ அதே மாதிரி தான். இது வந்து இப்போ இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்லேயுமே வந்து எடுக்கும். அதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஜியோ ஹாட்ஸ்டாரு. ஸோ என்னுடைய ஐடியில் லாகின் பண்ணுறேன். இதில் ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள் ஈஸ்வரன் சும்மா முன்னாடி எந்த மூவி வருதோ அதை டக்கு டக்குன்னு காட்டினா தான் உங்களுக்குமே வந்து புரியும். அங்கே பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் 5.1ன்னு போட்டிருக்குது பார்த்தீங்களா? தமிழ் 5.1ன்னு போட்டிருக்குதா? இப்போ நான் அதை பக்கத்தில் கூட காட்டிடுறேன். பார்த்தீங்களா? 5.1ன்னு வந்து காட்டுது. ஸோ அப்போ இதுலேயுமே வந்து 5.1 சப்போர்ட் வந்து எடுக்கும். சரிங்களா? ஜியோ ஹாட்ஸ்டார்லேயுமே 5.1 சவுண்ட் வந்து எடுக்கும். ஸோ அடுத்த ஓடிடி. அடுத்து எதை பார்க்கலாம்? ஸோ அமேசான் மியூசிக் இதில் வந்து 5.1 எடுக்குமான்னு தெரில. அதை செக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு அடுத்த வீடியோவாக கூட நான் போடுறேன். ஓகேங்களா? வேறு சன்னெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து காட்டிட்டோம். சன்னெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மோஸுமே வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ பேசிக் பிளான்லேயே அவங்க டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமை ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இதில் தான் சோனி லிவ் அது மட்டும் இல்லாமல் ஆஹா இந்த மாதிரி ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ளக்கே G5 இருக்குது. ஆனால் நம்ம தனியாகவே நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் சோனி லிவ்வை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அது லிவ்வா லைவான்னு தெரியல. ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து அது தப்பு இது தப்புன்னு சொல்லாதீங்க. என் வாய்க்கு வர்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ இந்த சோனி லிவ்வை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் மாநாடு அப்படின்ற இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5.1 அப்படின்னு எங்கேயுமே மேலே வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு 5.1 சவுண்டு தான் இதில் வருது. சரிங்களா? நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 5.1 சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடிலையுமே வருது. சரிங்களா? சரவுண்டிங் சவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, பின்னாடி இருக்கிற சரவுண்ட் ஸ்பீக்கரு, சென்டர் ஸ்பீக்கரு எல்லாத்துலேயுமே தனித்தனியாக சவுண்டு கேட்குது. அப்போனா இது 5.1 தான். சரிங்களா? 5.1 இதுலேயுமே அக்யூரேட்டாக எடுக்குது. ஆனால் அவங்க மேலே வந்து அதை மென்ஷன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் 5.1 வந்து எடுக்குது. நான் சொல்கிறேன் நம்புங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இல்லையா? அதனால் தாராளமாக நீங்கள் நம்பலாம். இதுலேயும் 5.1 வந்து எடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஹா! இந்த ஓடிடியில் தான் வந்து நம்ம 5.1 சவுண்டு எடுக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 வந்து எடுக்கும். சரிங்களா? ஆனால் அவங்க வெளியில் ஹோமில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை.
ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா 5.1 தான் வருது. சரிங்களா? ஆஹாலையுமே வந்து 5.1 சவுண்டு வந்து வருது. அப்புறம் சோனி லிவ்லேயுமே வருது. ஜியோ ஹாட்ஸ்டார்லேயுமே வருது. அப்புறம் சன் நெக்ஸ்ட்லேயுமே வருது. பிரைம் வீடியோலையுமே வருது. ஸோ எல்லா ஓடிடிலையுமே 5.1 வந்து எடுக்குது. சரிங்களா? இதில் எந்த கன்ஃப்யூஷனும் நீங்கள் ஆக தேவையில்லை. எல்லாத்துலேயுமே 5.1 சவுண்டு வந்து எடுக்கும். ஓகேங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நீங்களே தெளிவா பார்த்துருப்பீங்க. நான் வச்சிருக்கக்கூடிய அதாவது ஏர்டெல்லேருந்து எனக்கு இலவசமா குடுக்கக்கூடிய ஓடிடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 5 சவுண்டு சப்போர்ட் வந்து எடுக்கும். சரிங்களா? அத நீங்களே உங்க கண்ணால பார்த்துருப்பீங்க. அதனால எல்லா ஓடிடிலயுமே வந்து 5.1 கண்டிப்பா வந்து எடுக்கும். எடுக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சவுண்டெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் தனியா வந்து ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க வாங்கிக்கணும். சரிங்களா? பிரைம் வீடியோ பொறுத்தவரைக்கும் நானே பிரைம் வீடியோ வச்சிருக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சவுண்டுமே கிடைக்குது. ஏன்னா, நான் தனியா ரூ. 1500 வாங்கி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? அதனால நான் சொல்றேன். கண்டிப்பா அதிலேயுமே வந்து டால்பி அட்மாஸா இருக்கட்டும், 5 சவுண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து எடுக்கும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்ப பார்க்கக்கூடிய YouTubeல கூட பார்த்தீங்கன்னா, 5.1 சவுண்ட் சப்போர்ட் வந்து எடுக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா எடுக்குங்க. இதுக்கு அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் வருது. அத வந்து நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபா வந்து சவுண்ட் வச்சே நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டப் போறேன். அது மட்டும் இல்லாம உங்க டிவில இருந்து உங்க ஹோம் தியேட்டருக்கு வந்து எப்படி 5.1 கனெக்ஷன் வந்து கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி நம்ம 2, 3 வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவோட தம்ப்லைன் எல்லாமே இதுதான். ஒவ்வொன்னா பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.